ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை வெட்டி கொலை செய்த பிரபல ரவுடியை நண்பர்களுடன் சேர்ந்து பட்ட பகலில் ஓட ஓட விரட்டி வீட்டின் சமையல் அறைக்குள் ஒளிந்து கொண்டிருந்த போதும் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த கொடூர சம்பவம் சென்னையில் நடந்தேறி உள்ளது. சென்னை டிபி சத்திரம் ஜோதியம்மாள் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் புல்கான் என்கிற ராஜ்குமார். இவரது தந்தை ராஜா மாநகராட்சி துப்புரவு பணியாளர் ஆவார். தாயார் விஜயா 100வது வட்ட அதிமுக பிரதிநிதியாக இருந்து வருகிறார். இவருக்கு கலைச்செல்வி என்ற மனைவியும் சஞ்சய் குமார் கவின் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். இவர் டெக்கரேஷன் வேலை பார்த்து வந்தார். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் டிபி சத்திரம், அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் உள்ளது. சரித்திர பதிவு குற்றவாளியான இவர் டிபி சத்திரம் ஜோதியம்மாள் 3வது தெருவில் நேற்று முன்தினம் மதியம் 3 மணியளவில் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது 3 பைக்குகளில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் கையில் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தனர். இதை பார்த்த புல்கான் அலறியடித்தபடி தெருவில் ஓட்டம் எடுத்தார். அந்த கும்பலும் விரட்டி சென்ற போது புல்லான் அருகில் உள்ள வீட்டிற்குள் நுழைந்து விட்டார். புல்லானை விரட்டி வந்த 9 பேர் கும்பலும் வீட்டிற்குள் ஆயுதங்களுடன் நுழைந்ததை பார்த்த வீட்டில் உள்ளவர்கள் அலறினர். வீட்டிற்குள் ஓடிய புல்லான் சமையல் அறைக்குள் ஒளிந்திருந்தார். இவரை கண்டுபிடித்த கும்பல் சமையல் அறைக்குள்ளேயே சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. இதை பார்த்த வீட்டில் உள்ள பெண்கள் கதறினர். அவர்களை விரட்டிவிட்டு தொடர்ந்து வெட்டியதில் புல்கான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் பின்னர் கொலை கும்பல் சாவகாசமாக வீட்டை விட்டு வெளியே சென்று 2 சக்கர வாகனங்களில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர். திரைப்பட காட்சிகளில் வருவதை போல பட்ட பகலில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த டிபி சத்திரம் போலீசார் விரைந்து வந்து புல்லான் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. டிபி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் திரைப்படங்களில் வருவதை போல பள்ளிக்கு பள்ளியாக நடந்த கொலை சம்பவம் என்பது தெரிய வந்தது. பிரபல ரவுடியான புல்லான் கடந்த 2008ஆம் ஆண்டு டிபி சத்திரம் 32வது தெருவைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை முன்விரோதம் காரணமாக வெட்டி கொலை செய்தார். இவரது மகன் யுவனேஷ் கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள கல்லூரியில் BBA 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். தன்னுடைய தந்தையின் சாவுக்கு காரணமான புல்லானை பள்ளிக்கு பழி வாங்க வேண்டும் என யுவனேஷ் சபதம் எடுத்திருந்தாராம். தன்னுடைய தந்தையை புல்லான் கொலை செய்ததைப் போலவே அவரையும் கொலை செய்ய வேண்டும் என முடிவெடுத்த யுவனேஷ் பல ஆண்டுகளாக இதற்கு திட்டமிட்டார். எப்போதும் தன்னுடன் புல்லான் அடியாட்களுடன் சுற்றி வந்ததால் அவரை ஒன்றும் செய்ய முடியாமல் யுவனேஷ் தவித்து வந்துள்ளார். நேற்று முன்தினம் மதியம் வேலைக்கு சென்றுவிட்டு புல்லான் மட்டும் தனியாக நடந்து வருவதை பார்த்த யுவனேஷ் தன்னுடைய நண்பர்களான டிபி சத்திரத்தைச் சேர்ந்த ஸ்ரவேல் காட்சன் என்கிற சோபன்ராஜ், டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த அஜித் என்கிற ஜெயகாந்தன், முகப்பேர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சாய்குமார், அமைந்தங்கரை கண்ணையா தெருவைச் சேர்ந்த கிளி என்கிற கௌதம், அயனாபுரத்தைச் சேர்ந்த பேட்ட அர்ஜுனன், வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த கணேசன் என்கிற சேகர் கணேசன், சூர்யா ஆகியோருக்கு போனில் தகவல் கொடுத்து 2 சக்கர வாகனத்தில் வந்து சுற்றி வளைத்து பள்ளிக்கு பழியாக கொலை செய்தது தெரிய வந்தது. 4 தனிப்படைகள் அமைத்து யுவனேஷ் உள்ளிட்டோரை போலீசார் தேடி வந்தனர். போலீசார் தேடுவதை அறிந்த யுவனேஷும் காட்சனும் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். தப்பி ஓடிய சாய்குமாரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 6 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். பொதுவாக திரைப்படங்களில்தான் தந்தையை கொலை செய்தவரை பழிக்கு பழி வாங்குவேன் என கூறி கதாநாயகன் பல ஆண்டுகள் கழித்து அழிவது வழக்கம். ஆனால் 18 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட தந்தையின் கொலைக்கு பழி வாங்க கல்லூரியில் படிக்கும் மகன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து பட்ட பகலில் படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பட்ட பகலில் சர்வ சாதாரணமாக பட்டா கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் விரட்டிச் சென்று கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் உள்ளவர்களை பெரும் பீதிக்கு உள்ளாகி உள்ளது. போதை பழக்கத்திற்கு ஆளான வாலிபர்கள் எந்த பின்விளைவை பற்றியும் கவலைப்படாமல் இது போன்ற கொடூர சம்பவங்களில் ஈடுபடுவது பெரும் வேதனைக்குரியதாகும்.